இந்த மண் எங்களின் சொந்த மண். இடம் நெல்லைகளில் மீறியார் வந்தவன் பிடிச்சு கூண்டிலடைச்சு கூவச் செல்லுகின்ற உலகம். அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்படிதான் சொல்லணும். பிரபாகரன் சொல்லக்கூடாது. அவர் தனி மனித ஒரு கல்ல, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம். மனங்களை கொன்றுவிட்டு நாங்கள் எங்கோ மனிதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். சினிமாதான் என்னை ஆளாக்கிய என்பதை நான் இங்கேயும் கூறுவேன். வன்செயல் வருகிறது, வாழ்வெட்டு வருகிறது, கஞ்சா கடத்தல் வருகிறது, சகல கெட்ட விஷயங்களும் வருகிறது. இளையராஜாவினுடைய ஒரு பாடலை கேட்டால் அந்த காலம் எங்களுடைய நினைவுக்கு வரும் என்று சொல்வார். பாடல்களால் பேசினோம், பாடல்களோட வாழ்ந்தோம். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வடமாச்சி சமர்பாகு மண்ணின் பிரபல கணித ஆசிரியரும் எழுத்தாளருமான சமர்பாகு சீனா உதயகுமார் அவர்களின் பாடல்களால் பேசுகிறேன் என்ற புத்தக வெளியீட்டின் நிகழ்வு அண்மையில் ஆசிரியர் இல்லத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல புலமை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர். பாடல்களால் பேசுகிறேன் நூலை தட்டிய போது எனது கண்ணில் பட்டதை இங்கே பகிர்கின்றேன். பாடலில் வருகின்ற ஒரு சரணம் இப்படி அமைகிறது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். ஆம், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். ஆம், சீரும் சிறப்பும் தரக்கூடிய எத்தகைய செல்வம் வருவதாக இருந்தாலும் ஒருவருக்கு புகழ் தரக்கூடியது மானம் ஒன்றுதான். மானத்தோடு வாழ வேண்டும் என்று கருதுபவர்கள் யாரும் நேர்மையற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று ஆசிரியர் தனது கருத்தினை இங்கே பதிவு செய்கின்றார். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். சமரபாகு சீனா உதயகுமார் அவர்களின் பாடல்களால் பேசுகிறேன் புத்தக வெளியீட்டு நிகழ்விலே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் குடத்தனை கரையூர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் திரு மு. கதிர்காமலிங்கம் அவர்கள். வெளியீட்டுரையை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் கவிஞர் தானா ஏசீரன் அவர்கள். பாடல்களால் பேசுகின்றேன் நூலின் நயவொலியை நிகழ்த்துவதற்காக வருகை வந்து கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பி. குமரன் அவர்கள். பாடல்களால் பேசுகின்றேன் நூலின் வெளியீட்டு வருடத்தில் கருத்துரை நிகழ்த்த வந்திருக்கின்ற ஈழத்தை கலை இலக்கிய பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி வன்னியூர் செந்தூரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே முதல் பிரதி, சிறப்பு பிரதி மற்றும் பல வகையிலே இங்கே வருகை தந்த அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய கலாச்சார முறைப்படி மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இங்கே நிறைவேற்றிருக்கின்றது. இப்பொழுது இறை இசை தேவாரத்தோடு நாம் எங்களுடைய இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இறை இசை தேவாரத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பது திருமதி கீர்த்தி உதயலிதன் அவர்கள். செங்கையலால் போனல் செல்வமல்கும் தீர்க்குள் செங்காட்டம் கொடியதனுள் காங்குள் வேளாங்கரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுரவே தம்பலம். இந்த பாடல்களால் பேசுகிறேன் என்ற நூல் வெளியீட்டுக்கு என்னை தலைமையாக சொல்லி உதயகுமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு கவிஞர், அதனாலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு எழுத்தாளர், அதனாலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஒரு ஆய்வாளர், அதனாலே நான் அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசிரியர், சிறந்த ஆசிரியர்,
அதனாலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உண்மையில் நான் ஏற்றுக்கொண்டது என்னென்று சொன்னால், யதார்த்தமாக சரி தவறு என்பவற்றை அவர் எப்பொழுதும் என்னோடு பகிர்ந்து கொள்வார். தர்க்க ரீதியாக எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் தன்னுடைய சரி தவறுகளை மிகவும் யதார்த்தம் வலுவாமல் என்னோடு கலந்துரையாடுவார். அதுக்கு தீர்வுகளும் சொல்லியிருக்கிறார். நானும் அதற்குரியதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த தலைமை உரையை நான் ஏற்று இங்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றேன். உண்மையா பாடல்களால் பேசுகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு சில விடயங்களைத்தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது பல்லாயிரக்கணக்கான விடயங்கள் இருக்கின்றது. உண்மையில் இந்த பாடல்கள் என்பது எங்களுடைய குழாய் கிணறு ஒன்றை நான் உதாரணமாக சொல்லலாம். குழாய் கிணறு ஒன்றுக்குள் கல்லை எறிந்தால் அந்த நீர் வந்து வட்டம் அடித்து அதுக்குள்ளேயே நின்று. அதே போல்தான் நாங்களும் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது அதே மாதிரி வட்டம் அடித்து பிறகு அந்த நீரலை வந்து தன் பாட்டிலேயே தன்னுடைய இயல்புக்கு சென்றுவிடும். அது என்ன பாடல்களாக இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் இவ்வளவு காலமும் அதனை நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உதயகுமார் அவர்கள் அந்த அந்த நீரலை ஓய்ந்து செல்லாமல் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு புத்தகத்திலே வெளியிடுவதற்கு முயற்சித்து நான் உண்மையில் பாராட்ட வேண்டும் அவரை. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்கள்தான் ஒரு மனிதனை ஒரு சாதாரண ஒரு மனிதனை நல்ல மனிதனாக ஆக்கும். உண்மையில் அந்த சினிமாவின் ஊடாகத்தான் இந்த பாடல்கள் பல இடங்களுக்கு சென்றடைந்திருக்கின்றது. உலகிலேயே பவர்ஃபுல் கூடிய மீடியாண்டால் அது சினிமா தான். இந்த சினிமா தான் என்னை ஆளாக்கிய என்பதை நான் இங்கேயும் கூறுவேன். ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல் பண்புள்ளவனாக, மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றியது சினிமா. இது வந்து நீண்ட காலம் நிலையாக நிலைத்திருக்கும். அந்த வகையில் உதயகுமார் அவர்களை பாராட்டி எனது தலைமுறையை முடித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தலைவர் கூறியது போல இந்த துறையோடு நேரடியாக தொடர்பட்டவன் அல்ல என்றாலும் ஒரு இசை ரசிகனாக, சினிமா பாடல்களுடைய ரசிகனாக மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறேன் என்ற ஒரு தகுதியோடு தான் இந்த வெளியீட்டுரையை ஆற்றலாம் இருக்கிறேன். உண்மையிலே சீனா உதயகுமார் அவர்கள் பல வகையான இலக்கிய விடயங்களோடு பரிச்சயம் முடியும். அவருடைய கவிதை நூல் வெளியீடுகள் 2 கவிதை நூல் வெளியிட நினைக்கின்றேன். அதற்கு நான் வந்திருக்கிறேன். அவருடைய பத்தி எழுத்துக்கள், அவருடைய சிறுகதைகள், இப்படி பலவற்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நூல் சற்று வேறுபட்டு எங்களுடைய தமிழ் சினிமா பாடல்கள், அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள் என்று நாங்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். அதுல எது இடைக்கால பாடல்னா அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நாங்கள் இன்றும் 80ல வந்த பாட்டையும் இடைக்கால பாட்டுன்னு சொல்லுகிறோம், 2000ல வந்த பாட்டையும் இடைக்கால பாட்டுன்னு சொல்றோம். புதுசு வந்து கொண்டே இருக்கின்ற அலையலையாக வந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவற்றை ஒரு மையமாக கொண்டு இந்த நூலை தனித்துவமாக படுகிறார். அதற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். என்றால் இப்போ ஒரு தமிழ் சினிமா இசை சார்ந்த விடயத்தை அவருடைய ஒரு ரசனை குறிப்புகளோடு கிட்டத்தட்ட 30-32 ஆட்கள், அதாவது பெரிது சிறிதாக கட்டுரைகளோடு அவர் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். எனவே அதோடு பாராட்டக்கூடிய விடயம். என்றால் இந்த துறையிலே பெரிதாக ஈடுபடுவர்கள் குறைவு. என்னுடைய அறிவு கட்டிய அளவிலே என்னுடைய விமலன், சீனா விமலனுடைய ஒரு இதே போன்ற ஒரு நூலுக்கும் நான் வெளியீட்டுரையை ஆற்றியிருந்தேன். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் இருக்கும். ஏழிசை கீதமை என்ற ஒரு நூல் அவர் வெளியிட்டிருந்தார் சீனா விமலன். அதுவும் இப்படித்தான் இந்த சினிமா பாடல்களை சார்ந்து அவருடைய அந்த நூல் வெளியிடப்பட்டிருந்தார். எனவே இந்த எங்களுடைய ஒரு காலத்திலே இந்த சினிமா இசையை சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்ற ஒரு நிலைமை, அதை எங்களோட சீனா உதயகுமார் செய்திருக்கிறார். எனவே அதற்கு அவருக்கு ஒரு சிறப்பு பாராட்ட அவர்களை கைதட்டி போடுகிறார். ஏனென்றால் இந்த எங்கள்கிட்ட ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த இலக்கியங்கள் படிக்கும் பொழுது சினிமாவை சேர்க்கக்கூடாது என்று ஒரு சொல்லுகின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு. அவர் என்னுடைய சொந்த கதை, என்னுடைய நூல் ஒன்று முதல் வெளியிட்டப்பட்டது கனவுகளின் நெல்லை. அதிலே ஒரு கவிதையிலே நான் ஒரு வரியிலே இந்த மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம் என்ற 2 வரியை ஏல போட்டு
அதே ஒரு விமர்சனம் நம்ம கவிதைக்கு உணர்ந்து நீங்கள் சினிமா பாட்டை போட்டு வச்சுக்கிறீங்கள். அது என்னுடைய ரசனை ரீதியிலே நான் அதை செய்தோம். ஆகவே அப்படியான ஒரு அந்த மரபை உடைத்து சினிமா பாடல்களை சார்ந்து ஒரு நூலை சீனாவுதி உமர் அவருடைய பன்முகப்பட்ட ஆளுமையிலே ஒரு ஆளுமையாக அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். நாங்கள் 70களிலே பிறந்தவர் ராஜேஷ் கண்ணன் உட்பட எங்களுக்கு கிடைத்த 2 முக்கியமான பாக்கியங்கள். ஒன்று, நாங்கள் இந்த யுத்தம் தொடங்க முதலே நாங்கள் சிறுவர்களாக இருந்தவர்கள். எனக்கு இன்றும் இந்த திண்ணவேலியிலே குண்டு வெடித்தது உங்களுக்கு தெரியும். 83 குண்டு வெடித்த சத்தம் எனக்கு கேட்டது. நான் சிறுவனாக படுத்திருந்த போது நம்ம குண்டு வெடித்ததான் முதல் துவக்கி வைக்கப்பட்டது. இன்று யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் முடிந்து விட்டது. அப்ப எங்க தலைமை ஒரு 50கள், நாங்கள் 50களில் நிற்கிறவர்கள், 50களில் நிற்கின்ற இந்த தலைமுறை 2 விடயங்களிலே பாக்கியவான்கள். ஒன்று, இந்த யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னர் நாங்களுடைய இளமை பிராயம் இருந்தது. கிட்டத்தட்ட யுத்தத்தினுடைய முழுமை காலங்களையும் ஏதோ விதத்திலே அனுபவித்தோம், முடிவையும் கண்டோம். அதுக்கு பிறகு 15 வருடம் கழித்து விட்டோம். அதே போல இந்த சினிமா இசையினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஆரம்பம் இருந்தது, இன்று வரை இருக்கிறது என்பது எங்களுக்கு கிடைத்த 2 முக்கியமான பக்கமா நாங்கள் இதுவரையும் பலர் வேறு விடயங்களை கருதலாம். எங்களுடைய தலைமுறையிலே 2 விடயங்கள் எங்களுக்கு கிடைத்த முக்கியமான விடயம். ஒன்று, இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம், முடிவு எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சாட்சியலா இருந்தவர். அடுத்தது, இந்த சினிமா இசையினுடைய பொற்காலத்திலே நாங்கள் வாழ்ந்தவர். இது 2 எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு இன்றும் நான் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி. அவன் ஆண்டு 1 80ஆம் ஆண்டு 7 வயசு. அப்ப உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எத்தனை வயசு. நான் ஒரு மிகச் சிறுவனாக ஒரு முதலாம் வகுப்புன்னா நான் சிறுவன் தான், எதை விட பெருசா ஒன்று சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய வகுப்புல இருந்த போது தூரத்திலே ஒரு பாடல் கேட்டது. உனக்கு தெரிஞ்ச பாடல், சாமக்கோழி ஓ ஏ கூகுதம்மா என்ற ஒரு பாடல், இளையராஜா ஞானகி பாடிய பாடல். அந்த நேரம் எனக்கு அந்த கேட்ட பாடல் எனக்கு இன்றும் அந்த காதலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த இடைக்கால பாடல்கள், அல்லது அந்த ஒரு இளையராஜா அந்த காலம் சொல்லலாம். ஒரு 50 வருடம், அவருடைய 76ஓடு அவர் 50 வருடங்களை பூர்த்தி செய்கிறார் சினிமா துறைக்குள்ள வந்து. ஆகவே அந்த பாடல்கள் எங்களுடைய உயிரோடு கலந்திருக்கிறது. அப்ப தலைவர் சொன்னார், இன்றைய புது பாடல்கள் பல விடயங்கள் இருக்கிறது. மிகவும் நுட்பமான நவீனங்களை பாவிக்கிறார்கள், மிக நுட்பமான விடயங்களை கையாளுகிறார்கள். வரிகளிலும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் எங்களுடைய மனதை தொட்ட பாடல்களாக இருப்பவை அந்த இடைக்கால பாடல்கள். அதை நாங்கள் பாடமாக்கி போகட்டது. இன்றைக்கு CD இருக்கு, MP3 இருக்கு, எத்தனையோ வசதிகள் இருக்கு, யூடியூப், அது 2000. நாங்கள் பாடல்கள் கேட்ட காலம் ஒரு டேப் ரெக்கார்டர் கூட வந்த காலம் இல்லை. உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த ஒரு வானொலியிலே அப்ப அது போட்டா தான் அந்த பாட்டை கேட்க முடியும். அந்த காலம் தாண்டி CD, அதாவது கசட் அடிக்கிற காலம் மட்டும் வந்தது. உங்களுக்கு தெரியும். 80களுடைய நடுப்பது 85களில் தான் முதல் கசட்டுகள் வந்து CD 60, CD 90 கசட்டுகள் வந்து அதுல ரெக்கார்டிங் பார்ல போய் அடிக்கிற காலத்துல தான் இந்த பாடல்கள் உயிரோடு வந்து உலாவி. அப்ப நாங்கள் செலக்ஷன் அடிக்கிறோம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன். SPB செலக்ஷன், ஜெயசுதா செலக்ஷன், ஜெயச்சந்திரன் செலக்ஷன், இப்படி தனித்தனி பாடல்களை ஒளிப்பதிவு நாளாக அடித்து கேட்டு கிறங்கியவர்கள் நாங்கள். எங்களுடைய இளமை பருவம், அந்த நினைவுகள் இன்றும் பசுமையா இருக்கிறது. இன்றும் சொல்லுவார்கள், இளையராஜாவினுடைய ஒரு பாடலை கேட்டால் அந்த காலம் எங்களுடைய நினைவுக்கு வரும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ஒரு பொற்காலம், அது பொற்காலம் என்றால் அதுக்கு முதல் இருந்தது பொற்காலம் அல்ல இல்லையான்னு கேட்க கூடாது. ஏனென்றால் அது ஒரு மிகவும் ஒரு ஆழமான காலம். அது MSV அல்லது KV மாதவன் போன்றவருடைய காலம் என்பது அது ஒரு தனி வரலாறு. நான் இன்றும் நினைத்து பார்ப்பது உண்டு, அந்த காலத்திலே வசதிகள் ஏதுமற்ற ஒரு காலத்திலே அவர்கள் சாதித்த சாதனைகளை நினைத்து பார்ப்பது. இன்றும் இந்த மனிதன் நினைப்பது உண்டு, வாழ்வு நினைக்கும் என்ற அந்த பாடல், அது படகோட்டி பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை இன்றும் கேட்டால் அப்படி பல பாடல்கள் அதை கேட்டால் அந்த நேரத்திலே இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை நாங்கள் யோசிக்கிறோம். அதெல்லாம் அந்த தனி மனித ஆளுமைகளுடைய ஆற்றல். அது கண்ணதாசனாக இருக்கட்டும், MS விஸ்வநாதனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறை எங்களுடைய தலைமுறை கண்டது. அதனுடைய ஒரு சாட்சியாக இந்த புத்தகம் இருக்கு. இதுதான் இந்த புத்தகத்தின் பெருமை. ஏனென்றால் இந்த புத்தகத்தில் இருக்கிற நான் சொன்ன கிட்டத்தட்ட 32-33 ஆக்கங்கள் இருக்கின்றன.
நான் கட்டுரை என்றோ அல்லது ஒரு ஒரு பத்தி எழுத்தொன்றோ நான் சொல்வதற்கே அது ஒன்றும் அவருடைய ரசனை போக்கிலே அவர் ரசித்திருக்கிறார். ஆனால் அதிலே கூடிய பாடல்கள் எவை என்று கேட்டால் இந்த கண்ணதாசன் MS விஸ்வநாதனுடைய காலத்திலே வந்த பாடல், அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு நுட்பங்களையும் அவர் எடுத்து அவற்றை கையாளுகின்ற அந்த தன்மை, அதிலே ரசனை நோக்கிலே அவர் பார்த்திருக்கிற விடயம் போன்றவற்றை உண்மையிலே நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம். எனவே அதனுடைய ஒரு முழுமையான ஒரு வடிவமாக இந்த நூல் வந்திருக்கு. எதிர்காலத்திலே இந்த விடயம் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த பாடல்களால் பேசுகிறேன் அமைகிறது என்று கூறி இந்த வெளியீட்டுரையை எனக்கு ஆற்றுவதற்கு வாய்ப்பு தந்த சீனா உதயகுமாருக்கும் இங்கே அவருடைய உறவினர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. உண்மையிலே இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 8-9 வருடத்துக்கு பிறகு வடமராட்சி மண்ணிலே பல முகங்களை மீண்டும் காண கிடைத்ததும் இன்னொரு மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். செழிப்பு கானக தேசம், செல்வஞ்சீர் மக்கள் வாழ், பந்தாரை வாழ வைக்கும் வன்னி பூமியிலிருந்து வணக்கங்கள் சபையோரே. நான் வன்னியூர் செந்தூரன். இன்று வரலாறு கண்ட இந்த வல்வெட்டி துறையிலே ஈழத்தினுடைய பிரபல எழுத்தாளர் சமரபாகு சீனா உதயகுமார் சார் அவர்களுடைய பாடல்களால் பேசுகிறேன் என்கின்ற இந்த நூல் அரங்கம் காண்கிறது. பாடல்களால் பேசுகிறோம், நாங்கள் பேசினோம், பாடல்களால் பேசினோம், பாடல்களோட வாழ்ந்தோம், பாடல்களோடு 3 தசாப்தத்தை கடந்தோம். பாடல்கள் யாவற்றையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உருவாக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை முதலில் ஓசை செய்யவில்லை என்றால் அந்த குழந்தை குறைபாடான குழந்தை என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். இந்த மண்ணுக்கு ஒரு குழந்தை ஜனனம் செய்கின்ற போதே அங்கே இசை பிறக்கிறது. அந்த வகையில் பேச வேண்டிய விடயத்தை பேச வேண்டிய நேரத்தில் எங்களுடைய எழுத்தாளர் சமரபாகு சீனா உதயகுமார் சார் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். முதலிலே அவரை பற்றி, எங்களுக்கும் அவருக்குமான பழக்கம் பற்றி சொல்லியாகிய வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 1.5 தசாப்தங்கள் 15 வருடங்கள் எங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தியது அல்லது அவரே எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த கலை, இந்த எழுத்துத்துறை. நான் நினைக்கின்றேன், அண்மையில் கூட 1 மாதத்துக்கு முன் நான் ஒரு புகைப்படத்தை சாருக்கு அனுப்பியிருந்தேன். 2013-14 தெரியல, ஒரு நூல் வெளியீடு, என்னுடைய நூல் வெளியீடு கிளிநொச்சியில் 2013-14 இருக்க வேண்டும். அதிலே ஒரு அழகான ஒரு நபர் நடுவில் நிற்கின்றார். இங்கால பக்கத்தில் ஸ்ரீதரன் எம்பி வெளியீடு செய்கின்றார். அங்கால மறைந்த மத்திய கல்லூரியினுடைய அதிபர், கிளிநொச்சி மத்திய கல்லூரி அதிபர் ரவீந்திரன் சார் நிற்கிறார். நான் நினைக்கின்றேன், அந்த ஆரம்ப காலம், யுத்தம் முடிந்து வந்த காலத்திலே இலக்கிய பணிகள் குறைவாக இருந்த நேரத்திலே அப்படி ஒரு வெளியீடு. அப்ப நான் படிவாக பார்க்கின்றேன். கனகாலத்துக்கு பிறகு ஆரண்டு பார்த்தால் சமரபாகு உதயகுமார் சார். உண்மையாக நானும் அந்த மேடையில் இருக்கின்றேன். நாங்கள் மறந்து விட்டோம் சில காலங்கள். அதுபோல இன்னும் ஒரு புகைப்படம் சில விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியது. ஜின்னா சர்புதீன் சார் அவர்கள் காப்பியக்கோ மிகுந்தலையில் நான் சேர் கலைத்துக் கொண்டிருக்கிறார் காப்பியக்கோவுடன், நான் பக்கத்தில் நிற்கின்றேன். இப்படியான படங்கள், அது 2013-14 இந்த இலத்திரனில் ஊடகம் சில விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அது சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வன்னியை நோக்கி அந்த தீராத பற்றோடு வன்னி யுத்தம் முற்று பெற்ற பிறகு எழுந்த இலக்கிய பரப்பிலே தன்னுடைய ஈடுபாட்டை காட்டிய ஒரு எழுத்தாளர் என்றால் அது சமரபாகு சீனா உதயகுமார் சார் தான். நாங்கள் அவரை சில நேரங்களில் சமரபாகு சார் என்று கூட அழைப்போம். இந்த ஊரினுடைய அடையாளமாக கூட நாங்கள் அவரை செல்லமாக அழைப்பதுண்டு வன்னியிலே. ஆகவே என்னுடன் மட்டுமல்ல, நிறைய பேருடன் சேர்ந்த அவர் இலக்கிய பணிகள் பல தூரங்களுக்கு நாங்கள் மோட்டார் சைக்கிள் கூட அந்த நேரத்தில் சென்றிருக்கின்றோம். அப்படி ஒரு அர்ப்பணிப்பான மனிதர். நான் பலருடன் இலக்கிய காலங்களில் பயணித்திருக்கின்றோம், சிலருடன் இப்போது தொடர்பில் இல்லை. ஆனால் இந்த 1.5 தசாப்த காலமாக ஒரு சிறு மனக்கசப்பு கூட இல்லாமல் பழகி கொண்டிருக்கின்ற ஒரு வெள்ளை மனம் கொண்ட மனிதனாக, நல்ல ஒரு எழுத்தாளராக நான் பார்க்கின்றேன். இந்த சமரபாகு மண் பெருமை கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வரலாறு கண்ட பூமி. இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த மண்ணுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. பாடல்களால் காலத்தை கடந்தவர்கள் நாங்கள். இந்த மண் எங்களின் சொந்த மண். இதன் எல்லைகளில் மீறியார் வந்தவன். நீர்வளம் உண்டு,
நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை, இன்னும் இந்த மன்னங்களின் சொந்த மண். இப்படி எங்களுடைய காதுகளிலே ஓங்கி வைத்த அந்த வசனங்கள் நான் பள்ளி பராயத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது, எனக்கு 2009 முதல் யாழ்ப்பாணம் தெரியாது, வவுனியாவும் தெரியாது, எனக்கு வெளி மாவட்டங்களில் இருந்த ஆக்களே தெரியாத வாழ்ந்த சூழலில் வாழ்ந்தவர்கள் பாடசாலை காலங்களில் ஒரு காணொளி பார்க்கின்றேன். நல்லூரின் வீதியில் நடந்தது யாகம், 4 நாள் ஆனதும் சுருண்டது வேகம், தியாகத்தின் எல்லையை மீறியவில்லை, அவன் புகழை பாடிட வார்த்தைகள் இல்லை. அப்போது ஒரு கவிஞர் கவிதை வாசிக்கின்றார். வந்து வாரடா வந்து வாரடா, வார முன்னொரு செய்தி கூறடா, இங்கு ஓர் மலர் வாடுகின்றதே, இதய நாடிகள் ஒடுங்குகின்றதே. வந்து பாரடா வந்து பாரடா, வாட முன்னொரு செய்தி கூறடா, இங்கு ஓர் மலர் வாடுகின்றதே, இதய நாடிகள் ஒடுங்குகின்றதே. ஏன் இந்த விடயத்தை இங்கே சொல்கின்றேன் என்றால், வரிகளோடு சேர்ந்து ஒரு கவிதைக்கு ஓசை வருகின்ற போதுதான் அது காலத்தால் பேசப்படும். பாடல்களும் அப்படித்தான். இளையராஜா உலக பரப்பில் இசைக்கு மொழியே கிடையாது. உலகத்தில் வாழ்கின்ற சகல ஜீவராசிகளாலும் போற்றப்பட வேண்டிய இளையராஜாவினுடைய படத்தை இந்த புத்தகத்திலே, அட்டை படத்திலே உதயகுமார் சார் அவர்கள் போட்டிருக்கின்றார். எல்லோரும் சொல்வார்கள் இளையராஜாவுக்கு தலைக்கணம் என்று. நான் சொல்வேன் அது நியாயமானது. நான் வெளிப்படையாக கேட்பேன், எவருக்கும் பயமில்லை. நாங்கள் எவருக்காக பயந்து எங்களுடைய பேனாமலை சரிந்ததும் இல்லை. எப்போதுமே எங்களுடைய தத்துவார்த்தத்தை நாங்கள் அடித்து சொல்வோம். இளையராஜாவினுடைய தலைக்கணம் நியாயமானது. இருக்கிற ஓல கொட்டாயா, நடக்கிற தவள கொட்டாயா, டங்கட டங்கட டிங்கிடி டிங்கிடி, இதுகளை போகும்போது ஒரு சிம்பனியை உருவாக்கிய ஒரு இசை மேதை தலைக்கண நியாயமானது. கண்டவன் காவாரி எல்லாம் ஒரு வாத்தியம் வாசிக்க தெரிந்தால் அவன் இசையமைப்பாளர் என்றால் இளையராஜாவின் திமிர் நியாயமானது. ஒரு கிராமத்தில் இருந்து வந்து பல சவால்களை தாண்டி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு அந்த சமுதாயத்துக்குள் இருந்து வந்த இளையராஜாவினுடைய திமிர் நியாயமானது. அவர் ஒரு இசை மேதை, அவருடைய திமிர் நியாயமானது. இப்ப இதை சொல்லலாமோ தெரியல, அனுருத் போன்ற சில இசையமைப்பாளர்கள் பலர் இசையமைப்பாளர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நான் சில இசையமைப்பாளர்களுடைய படங்களை கண்ட பார்க்க மாட்டேன். ஏன்னா பிரஷர் வந்துடும். அவர்கள் டிவியில போடுற அந்த மியூசிக்கை கேட்ட பிரஷர் வந்து இருக்கிற கோபங்கள் கூடிடும். ஆனால் இளையராஜா போன்ற பழைய இசையமைப்பாளர்கள் சங்கீதத்தை உயிருடன் சேர்த்து செய்தார்கள், உயிருடன் கலந்து செய்தார்கள். அதிலிருந்து காதல் வந்தது, அதிலிருந்து அன்பு வந்தது, அதிலிருந்து கோபம் வந்தது, அதிலிருந்து புரட்சி வந்தது, அதிலிருந்து விடுதலை வந்தது, அதிலிருந்து சமூக விடியல் வந்தது. இதுதான் வரலாறு. இப்போது அப்படி இல்லை. வன்செயல் வருகிறது, வாழ்வெட்டு வருகிறது, கஞ்சா கடத்தல் வருகிறது, சகல கெட்ட விஷயங்களும் வருகிறது. நல்லவர்களையும் கெட்டவர்களை கூட நல்லவர்களாக மாற்றிய வரலாறு கண்ட பூமி இது. ஊரில் கெட்டவனாக இருந்தவனும் நல்லவனாக வரலாறு படைத்த அன்பித்த வரலாறுகள் எங்களுக்கு முன்னால் நிற்கிறது. ஆனால் இந்த காலம் நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றி விடுகின்ற காலம். இதற்கு காரணம் எங்களுடைய சமூக ஒழுங்குகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். பாடல்களால் பேசுகின்றேன். அட்டைப்படம் இளையராஜா பொருத்தமான தெரிவு. என்னை பொறுத்தவரை இளையராஜா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்வார். வாகனத்தில் ஓடுகின்ற ஓட்டுநர் இளையராஜா அவர்களுடைய பாடலை கேட்டால் நித்திர கொள்ள மாட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர் நித்திர கொன்றுவார். இதுதான் என்னுடைய மேஜிக் கண்டு. அது உண்மை. நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய காரில், என்னுடைய வாகனத்தில் இளையராஜா பாடல்கள் போகும். அது ஒரு தத்துவம், அது ஒரு ஞானம், அது ஒரு தமிழ், அது ஒரு உணர்வு. உணர்வற்ற மனிதன் வெறும் சடம். உணர்வற்ற மனிதன் வெறும் சடம். ஏன் இந்த பூலோக வாழ்க்கை? உணர்வுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. இன்று பலர் மனிதங்களை தொலைத்துவிட்டு எங்கோ நாங்கள் மனங்களை கொன்றுவிட்டு நாங்கள் எங்கோ மனிதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இந்த இசை ஒரு காரணம். அந்த வகையில் இளையராஜாவுடைய இசையமைப்பாளர் இளையராஜா இசை ஞானியினுடைய கோபம், திமிர் நியாயமானது என்று நான் எப்போதுமே சொல்வேன். இளையராஜா அவர்கள் பல பல விடயங்களை சொல்வார். அவருடைய பாடல்கள் திடீரென்று வரும் என்று அவர் ஒன்றும் பார்த்து உருவாக்குவதில்லை. அதுபோல இந்தியாவிலே சேருக்கு தெரியும், 2015-16 ஆண்டு காலப்பகுதி நினைக்கிறேன், விஜயன் அவர்களுடைய வீட்டுக்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன். வித்தக கவிஞர். அதற்கு முதலே உதயகுமார் சார் அவர்களுடன் வித்தக கவிஞர் விஜய் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தார். அங்கே அவர் சொல்லி இருந்தார், நான் பேசுகின்ற போது, இப்படி
உதயகுமார் சார் தெரியுமா, கட்டாயம் அவர் வாழ்த்துறைகள் எல்லாம் எடுத்திருந்தார், நிறைய தொடர்பில் இருக்கின்றார் என்று பெருமையாக கதைத்திருந்தார். நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கே ஒரு மாயை இருக்கிறது, இந்தியாவில் இருக்கின்ற கலைஞர்கள் எல்லாம் பெரிய கலைஞர்கள் என்று. இது பெரிய மண். வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா இல்லை வல்லவழி தாண்டி போகுமா? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா இல்லை வல்லவழி தாண்டி போகுமா? ஒவ்வொரு வரிகளாலும் வலிகளையும் எங்களுடைய வரலாறுகளையும் பதிவு செய்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அந்த வகையிலே நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள நிறுவிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம், அது காத்திரமானதும் கூட. இந்த ஊரில் உதயகுமார் சார் ஒரு பிரபலமான கணித ஆசிரியர், கிளிநொச்சியில் ஒரு பிரபலமான கணித ஆசிரியர். ஆனால் ஈழத்தினுடைய கலை இலக்கிய வரலாற்று பக்கங்களில் அவருடைய பெயரை யாரும் மாற்ற முடியாது. என்னும் ஒரு திரைப்படத்தை இந்த இடத்திலே சொல்லி இந்த விடயத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வேண்டிய தேவை இருக்கிறது. பொன்னியின் செல்வன் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில 10 பேர் நல்லா இருக்கண்டா 11வது நல்லா சொல்லும், 5 பேர் ஓமண்டா மிச்சம் 5 கையை தூக்கும். இதுதான் இன்றைய உலக ஒழுங்கு. அப்படி அல்ல. பொன்னியின் செல்வன் என்ற ஒரு காவியத்தை பாகுபலியை விட குறைவாக எடுத்திருந்தார்கள். சோழர்கள் டம் 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 டம்ரே என்று வேடுவர்கள் மாதிரி ஆடினார்கள். சோழர்கள் வேடுவர்கள் மாதிரி துள்ளி குளித்தார்கள். இத்தனை காவியங்களை, இத்தனை காப்பியங்களை, இத்தனை புத்தகங்களை, இத்தனை வரலாறுகளை, இத்தனை சிற்பக்கலைகளை, எவ்வளவு நாகரிக ஒழுங்குகளை போதித்த ஒரு இனத்தினுடைய சோழர்கள் இப்படி ஒரு அநாகரிகமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். மொழி இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள், இசை இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வந்தது. அங்கே இசையை வியாபாரமாக நாங்கள் மாற்றுகின்ற போது இந்த பாகுபலி படத்தில் சரியாக இசையை செய்திருந்தார்கள். KGF என்ற ஒரு படம், த்ரில்லிங் மூவி, அதனுடைய இசையமைப்பாளர் ரவி என்று நினைக்கின்றேன், திறமாக ஒரு இசையை கொடுத்திருந்தார். நான் சொல்ல வருகின்ற விடயம் வேறு. ஒரு படத்தை பார்க்கின்ற போது பிரஷரை ஏற்படுத்தும். இவர்கள் அடிக்கிற அடியில பிரஷர் வரும், மருத்துவக்காரர்கள் செத்து போய்விடுவார்கள், ஆயுள் குறைந்து விடும். ஆனால் சில பாடல்களை, இடைக்கால பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை கேட்கின்ற போது மனம் அமைதி உறும். அதற்கு பேர் தான் இசை. அப்படி எழுதியவர்களுக்கு பேர் தான் பாடல் வரிகள். இப்போது ஆரம்பத்தில் ஐயோ எனக்கு வேண்டாம், ஐயோ ஐயோ, அது செத்த வீட்டுக்கு பாடுற சத்தம், அதை கொண்டு ஆரம்பத்தில் வைக்கிறார்கள். கேட்டால் பாடலாசிரியர் என்கிறார்கள். 2 பாடலை எழுதிவிட்டால் கடலோரமாக காத்து வாங்கியவனும் காதலில் தோத்தவனும் புதுக்கவிஞனானான். இதை நான் நேரடியாக சொல்வேன். இதில் எனக்கு நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள் தேவையில்லை. ஆக இந்த இடத்தில் சொல்ல வருகின்ற விடயம், உதயகுமார் சார் அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் சரியானதை பதிவு செய்கின்றார். பாடல்களால் பேசுகிறேன் என்று சரியான கட்டுரைகளை சரியான நேரத்திலே ஈழத்தில் இருந்து வெளியீடு செய்கின்றார். இந்த இடத்தில் ஏற்கனவே தமிழினி பல நூல்கள், அவருடைய பல நூல்கள் ஒரு வியக்கத்தக்க நூல்கள். எங்களுடைய ஈழத்து கலை இலக்கிய பேரவையை பொறுத்தவரையில், எங்களுடைய ஈழத்தினுடைய கலைஞர்களை பொறுத்தவரையில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆளுமை, எளிமையான ஒரு ஆளுமை. அந்த இடத்திலே நான் இந்த அவருடைய அந்த புகழாரத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, இந்த மண்ணுக்கொண்டு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இந்த மண்ணுக்கொண்டு ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு கொண்டு ஒரு பூர்வீகம் இருக்கிறது. அந்த அடையாளங்களை தொலைக்கின்ற இனங்கள் உலகத்தில் நிலைத்ததாய் வரலாறு இல்லை. அந்த வகையிலே எங்களை அடையாளங்களை மீட்கின்ற ஒரு பிரபலமான உணர்வு மிக்க எழுத்தாளனாகத்தான் நான் உதயகுமார் சார் அவர்களை பார்க்கின்றேன். இவருடைய வரலாறு காலங்கடந்து பேசப்படும். இவர் ஒரு கணிதபாட ஆசிரியராக இருந்தபோது ஈழத்து கலைக்கு பெரிய அளப்பரிய பணிகளை செய்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் வாழ வேண்டும், அவருடைய சுற்றத்தார் வாழ வேண்டும், அவருடைய கலைப்பணிகள் சிறக்க வேண்டும், அவருடைய மின்மேலும் பணிகளுக்கு நாங்கள் உந்து சக்தியாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வெறுமனே பேச்சோடு முடித்துவிட்டு செல்லல் தமிழர் மரபு கிடையாது. இந்த புத்தகத்தை குறைந்தபட்சம் 50 புத்தகம் நான் கொள்வனவு செய்கின்றேன். ஏனென்றால் புத்தகங்கள் சென்று சேர வேண்டும். சும்மா வந்து பேஸ்புக்ல போட்டோக்கு லைக்கும் கமெண்ட்ஸுக்கு வளைகிற கூட்டம் நாங்கள் இருந்தால் கூடாது. நான் எப்போதும் வெளிப்படையாக கேட்கிறேன். நாங்கள் வெளியீட்டில் கலந்து கொண்ட போது, சிறப்பித்த போது, நிகழ்வை மகிழ்வித்த போது வாசிக்க வேண்டும். நூலகங்களை போட்டால் வாசிக்க வேண்டும். வாசிப்பு திறனை எங்கள் அடுத்த தலைமுறைக்கு திகழ்க்க வேணும். வாசிப்பாலையும் எழுத்தாலையும் இசையாலையும் 30 வருடத்தை கடந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள், வேறு ஒன்றுமில்லை. இசையால் எழுத்தால் ஒரு மாற்றத்தை கண்ட ஒரு இனத்தினுடைய பிள்ளைகள். வரலாறை நான் நல்லபடியாக
பாசிட்டிவாக கொண்டு செல்ல சொல்கின்றேன். எங்களுடைய சமூக நல்லதுக்காக கொண்டு செல்ல சொல்கின்றேன், தவறான வழிக்கு அல்ல. ஆகவே இந்த புத்தகத்தில் இருந்து ஈழத்து கலை இலக்கிய பேரவை சார்பாக 50 புத்தகங்களை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். அதே நேரத்தில் உங்களால் முடிந்ததையும் நீங்கள் கொள்வனவு செய்யுங்கள். இந்த புத்தகங்களை பற்றி வாசித்து விட்டு உங்களுடைய முகநூல், யூடியூப் இப்படி போன்ற இடங்களில் எழுதுங்கள். அவருடைய விஷயங்களுடைய காத்திர தன்மையை எழுதுங்கள், கொண்டு போய் சேருங்கள். புத்தகத்தை தேடுகின்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும். நாங்கள் படிப்பதை விட நாளை இந்த மண்ணிலே பிறக்க போகின்ற அடுத்த மழலைகளை படிக்க வைக்க வேண்டும். இன்று சிறார்களாக இருக்கின்றவர்களுக்கு வரலாற்றையும் எங்களுடைய இலக்கியங்களை மரபுகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இன்னும் ஒரு அறிமுக விழாவை நாங்கள் நிச்சயமாக கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் செய்வோம் என்ற மேலதிகமான வாக்குறுதியையும் இந்த இடத்திலே தெரிவித்து, உதயகுமார் ஆசிரியர் அவர்களுடைய முயற்சி மென்மேலும் சிறப்பு பெற எங்களுடைய ஆதரவு எப்போதும் அவருக்கு இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையையும் இந்த சபையினர் முன்னே தெரிவித்து, விலைகள் கேட்காதே கலையை வளரவிடு, தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை. நன்றி. பாடல்களால் பேசுகின்றேன் என்கின்ற இந்த நூலுக்கான நயப்புரியை செய்யுமாறு என்னிடம் கேட்டிருந்தார்கள். இது குயிலை பிடிச்சு கூண்டில் அடைச்சு கூவச் சொல்லுகின்ற உலகம். வலிமையாக நூல்களுடைய விமர்சனங்களை செய்து கொண்டு வருகின்ற நேரத்திலே நயப்புரியை செய்ய சொல்லி ஒரு வேலியை போட்டது என்பது அதை போலத்தான். குயிலை பிடித்து கூண்டில் அடைத்து கூவச் சொன்னது போலத்தான். இந்த பாடல்களால் பேசுகிறேன் என்கின்ற இந்த நூலிலே 30க்கு மேற்பட்ட திரை இசை பாடல் சார்ந்த கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த கட்டுரைகள் எல்லாமே நயப்பு கட்டுரைகள். ஆகவே ஒரு நயப்பு கட்டுரை சார்ந்த நயப்புரை, நயப்பு கட்டுரை சார்ந்த ஒரு நயப்பு என்ற நிலையிலே என்னுடைய உரை அமைய இருக்கின்றது. இந்த திரை இசை பாடல்கள் பற்றிய நயப்பு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருகின்றக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு இலக்கியத்திலே இருக்கின்ற செய்யுள் ஒன்றை நயப்பது என்பது வேறு, திரையிலே வருகின்ற பாடல் ஒன்றை நயப்பது என்பது வேறு. ஏனென்றால் திரைப்படம் என்பது ஒரு தனி இலக்கிய வகை, சோன்றான்னு சொல்வார்கள், தனி ஒரு இலக்கிய வகை. அந்த பெரிய இலக்கிய வகைக்குள்ளே ஒரு சிறு பகுதியாக அமைவதுதான் இந்த பாடல்கள். திரைப்படங்களை பார்ப்பதும் அந்த திரைப்படங்களிலே இருக்கின்ற கூறுகளை நயப்பதும் ஈழத்து தமிழ் உலகிலே மிகவும் அருந்தலாக நிகழ்கின்ற நிகழ்வு. இதை பற்றி ஜேசிரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு காலத்திலே இதை பற்றி மிக தீவிரமாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திரைப்பட வட்டம் என்று ஒன்றை நடத்தி கொண்டிருந்தோம், சினிமா சர்க்கிள் என்று சொல்லி. அந்த சினிமா சர்க்கிளிலே படங்களை நாங்கள் போட்டோம் என்றால் அதை பார்க்கிறதுக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 10க்குள்ளே தான் இருக்கு. ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்படம் சார்ந்த விமர்சனம் பிறகு 1 மணித்தியாலம் போகும். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் அதற்கு செலவாகும். அந்த நேரம் நாங்கள் திருமணம் செய்யவில்லை, ஆகையினாலே எங்களுக்கு போதுமான நேரம் இருந்தது. திரைப்படத்தை பார்த்தோம், அது சம்பந்தமாக பேசினோம். இப்போ பார்க்க சொன்னால் அப்படி போகவே முடியாது. ஆனால் அந்த திரைப்படங்களை பார்த்து அது சம்பந்தமாக ரசனைகளை செய்கின்ற சிலரை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலேயே அவர்களுடைய
அந்த ரசனையை நினைத்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வதுண்டு. அதிலே மிக முக்கியமான ஒருவர் கலாநிதி பண்டிதர் திருநாவுக்கரசு அவர்கள். எந்த ஒரு திரைப்படத்தை பார்ப்பதென்றாலும் அதை திரையரங்கிலே பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றவராக அவர் இருப்பார். நாங்கள் இப்பொழுது டிவியிலே பார்ப்போம். ஒரு படத்தை வேண்டுமென்றால் 2 நாள் 3 நாள் பார்த்து கூட முடிக்கின்ற நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. இந்த வேகமான உலகம் எங்களையும் வேகமாக்கிவிட்டது. ஆனால் பண்டித திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன என்றால், படத்தை பார்த்து அது சம்பந்தப்பட்ட விமர்சனம் ஒன்றை மிக நன்றாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதனை திரையரங்கிலே பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்களும் திரையரங்குகளிலே போய் இந்த படங்களை எல்லாம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அந்த நேரங்களில் பார்த்தால் பக்கத்திலே கட்டாயம் முதலாவது நாள் அல்ல 2வது நாளிலே பண்டிதர் கலாநிதி திருநாவுக்கரசு அவர்களும் இருப்பார்கள், அந்த படத்தை முழுமையாக பார்த்து ரசிக்கிறதுக்காக. ஒரு திரைப்படம் என்கின்ற ஒரு பெரிய இலக்கியத்துக்குள்ளே நிறைய பேருடைய அர்ப்பணிப்பு என்பது இருக்கிறது. திரைப்பட கதையை எழுதுகின்றவர், திரைப்படத்தை இயக்குகின்றவர், திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்கின்றவர், திரைப்படத்தை ஒளிக்கலவை செய்கின்றவர், அதற்கு பாடல் எழுதுகின்றவர், அதற்கு இசை அமைக்கின்றவர், பாட்டு பாடுகின்றவர் என்று சொல்லி ஒரு நிறைய பேருடைய அர்ப்பணிப்பு என்பது அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு திரைப்படத்தினுடைய வளர்ச்சியை வைத்துக் கொண்டுதான் திரைப்பட பாடல்களுடைய வளர்ச்சியையும் நாங்கள் பார்க்க வேண்டும். கவிஞர் ஜெயசீலன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இந்த 2000 வந்த பாடல்கள் எல்லாமே இடைக்கால பாடல்களாக போய்விடும். நாங்கள் எங்களுடைய கற்பிதத்திலே இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி பார்ப்பது எல்லாம் ஒரு 80களிலே வந்த பாடல்களை தான், கொஞ்சம் 90கள் வரையும் வந்த பாடல்களை பார்க்கலாம். ஆனால் இனி வருகின்ற அடுத்த சந்ததிகள் இனி எங்களுடைய காலத்து பாடல்களையும் அவர்கள் வேறு வகையான ஒரு இடைக்கால பாடல்களாகத்தான் பார்க்க போகின்றார்கள். திரை இசை பாடல்கள் என்று சொல்கின்ற பொழுது இங்கே பேசியவர்கள் கூட அந்த நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அதில் நீங்க பார்த்தால் தெரியும், பாடல்களுடைய இசை பற்றி முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. இளையராஜாவை அடிக்கடி எல்லாருமே புகழ்ந்து பேசி இருந்தீர்கள். இளையராஜாவினுடைய இசைக்கு இணையான நெஞ்சை வருடுகின்ற இசையை ஒருவரும் உருவாக்கவில்லை என்பது ஒரு உண்மைதான். அதற்குள்ளே அவர் எத்தனையோ புதுமைகளை படைத்தார். ஆனால் அவர் படைக்கால் போன ஒரே ஒரு புதுமை என்ன என்று சொன்னால், புதியவர்கள் எவரையும் அவர் பாடல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவில்லை, பழையவர்களைத்தான் அறிமுகம் செய்து கொண்டே இருந்தார் தொடர்ந்து. அந்த மரபை உடைத்து விட்டது ஏஆர் ரஹ்மான். பழையவர்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் வைத்துட்டு புதியவர்களை எல்லாம் வேற்று மொழியில இருந்து கூட பாடகர்களை எல்லாம் கொண்டு வந்தது அவருடைய ஒரு சாதனை. ஆகவே பாடலிலே இசை முக்கியமானதாக இருக்கிறது. இசை ஆசிரியருடைய பங்களிப்பு அங்கே இருக்கிறது என்பது ஒன்று. அதே போல இந்த பாடல்களிலே மிக முக்கியமாக அமைவது அந்த பாடல் வரிகள். நான் நினைக்கின்றேன் சீனா உதயகுமார் அவர்கள் கூடுதலாக இதற்குள்ளே அக்கறை செலுத்தியிருப்பது இந்த பாடல் வரிகளை எழுதிய அந்த ஆசிரியர்களை பற்றித்தான். திரை இசை பாடல்களை கவிதை கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்று அவர் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார் இந்த கட்டுரைகளில். இது திரைப்பட பாடல்கள் தானே என்று ஒதுக்கி போட்டு போகின்ற ஒரு சூழலுக்குள்ளே இல்லை அவற்றுக்கு என்று சொல்லியும் ஒரு இலக்கிய பெருமானம் இருக்கின்றது என்று அவர் எங்களுக்கு அழுத்தி சொல்லுகின்றார். எப்படி ஒரு சங்க கவிதைக்கு, கம்பனினுடைய பாடலுக்கு, சித்தர்களுடைய பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே அளவு முக்கியத்துவம் இவற்றுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவற்றிலும் அருமையான கவிதை இருக்கிறது என்பதை
எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்மா. நாங்கள் சில வேளைகளில் இந்த பாட்டை சொல்வதும் உண்டு. எங்களுக்கு என்று சொல்லி ஒரு மனதுக்குள்ளே ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது நாங்கள் அந்த பாட்டை நாங்கள் சொல்லிக் கொள்ளும். ஆழமான ஒரு கருத்தாளம் மிகுந்த ஒரு தத்துவம் அது. உன்னதமாக காட்டுகின்ற இந்த கட்டுரைகளை கொண்டு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உதயகுமார் அவர்களுக்கும் அமைதியாக இருந்து கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வைபவம். உண்மையிலே அந்த புத்தக வெளியீட்டுக்கு நான் நினைக்கல இந்த இப்படி சனங்கள் எனக்கு அந்த என்ன நினைக்க எனக்கு பெருமையாக இருக்கின்றது. நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அதிபர் கதிராலிங்கம் அவர்களே மற்றும் வெளியீட்டு உரையினை நிகழ்த்தி சென்றிருக்கின்ற கவிஞர் தானா ஜெயசீலன் அவர்களே மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை விரிவுரையாளர் இ குமரன் சார் அவர்களே மற்றும் வன்னியூர் செந்துரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வீரமார் சார் அவர்களே மற்றும் முதல் பிரதியை வேண்டிய பெற்று கௌரவித்த ஆனந்தநேசன் சுவமலர் அவர்களே மற்றும் அனந்தராசு அவர்களே, கவிஞர் அன்பழகி அவர்களே மற்றும் என்னை நேசிக்கின்றவர்களே, அனைவருக்கும் எனது நேர வணக்கங்கள். உண்மையிலே அந்த இளையராஜா இந்த பாடல்களால் பேசுகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படி பேசலாம் என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். பாடல்களால் பேசுகிறார் என்று சொல்லிக்கல, பாடல் எழுதியவரை பற்றி பேசலாம், அந்த பாடலை பாடியவரை பற்றி பேசலாம், அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பற்றி பேசலாம், அந்த பாடலுக்கு அந்த நடித்தவர்கள் பற்றி பேசலாம். அதனால தான் நான் பாடல்களால் பேசுகிறேன் என்ற அந்த ஒரு பெயரை நான் வைத்தேன். அதே போல சில விஸ்வநாதன் இசையமைப்பாளர் KV மகாதேவன் இருக்கின்றார், AR ரகுமான் இருக்கின்றார், என்னதுக்கு நீங்கள் இளையராஜாவை அட்டைப்படமாக பதிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட விமர்சனம். இப்ப நடிகர், எனக்கு பிடித்த நடிகர் யார் என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் என்று சொல்லுவார்கள். அதுக்காக MGR, கமல், ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் நடிகர் இல்லை என்று பொருள் இல்லை. இப்ப நடிப்பு என்று சொல்லிக்கல நாங்கள் ஒரு ஆளை உச்சமா சொல்லிக்க சிவாஜி கணேசன் என்று சொல்லுவோம். என்னை பொறுத்தவரையில் இசை என்று சொன்னால் அவர் அது இளையராஜா தான். இளையராஜாவினுடைய பாடல்களை கேட்கின்ற போது அந்த வீரமரன் செல்வம் சொன்னார், அந்த இளமை ஊஞ்சலாடு படத்தில் வருகின்ற அந்த பாடல்கள், ஒரே நாள் உன்னை நான், அந்த பாடலை கேட்கின்ற போது அந்த காலத்துக்கு எங்களை இழுத்து செல்லும். அப்படித்தான் இருக்கு. மற்றது இதில் அந்த இளையராஜாவை பற்றி எப்படி கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள், ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா என்று அங்க அந்த சினிமாவில் வருகின்ற கதாநாயகனுக்கு எழுதப்பட்டாலும் அங்க அந்த பாடலை எழுதிய வாலி வந்து இளையராஜாவுக்கு தான் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் எழுதுகிறார், நேற்றென் அரங்கிலே நிழல்களின் தரிசனம், இன்றென் அரங்கிலே நிசங்களின் தரிசனம் என்று பாடுகின்றார். வருங்காலம் எனது காலம் என்று பாடுகிறார். 82ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், 82ஆம் ஆண்டு வந்த பாடல் நிழல்கள் விடம். அப்ப இதுல தானா ஜேசு கவிஞர் அவர்களை நான் ஏன் தெரிவு செய்தேன் சொன்னால், அவர் இளையராஜாவினுடைய ரசிகர் என்றதுக்கு அப்பால அவர் இளையராஜாவுடைய வெறியன். அப்படித்தான் அவருடைய முகநூலை பார்த்தா தெரியும். அப்படி அந்த வெளுத்து வாங்குவார் இளையராஜாவுடைய இந்த பாடல் இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார். அவருக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கோம். நான் உண்மையில் அந்த டைம் நாங்கள் மட்டுப்படுத்தினபடியால் அவர் அதை பேசிவிட்டார். அவருக்கு மிக பொருத்தமான ஒரு வெளியீட்டுரையினை அவர் நிகழ்த்தி இந்த நிகழ்வை கௌரவித்திருந்தார். அவருக்கு எனக்கு இலக்கியம் சார்ந்து நிறைய நட்புகள் இருக்கின்றது. அவர் நான் நினைக்கிறேன் 25-26 வயதிலே ஒரு 2001ஆம் ஆண்டு ஒரு கவிதை புத்தகம் வந்து வெளியீடு செய்தவர் நான் நினைக்கிறேன். நல்லூரில் வெளியீடு செய்தீங்க. அந்த அந்த கோட்டை அந்த 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 அட்டப்படத்தை வைத்து கொண்டு விட்டேன். அப்போதான் எனக்கு அந்த கிளிக் பண்ணினது, எங்களோட வயதில் உள்ள ஒருத்தர்
எங்களோட கவிதைகள் நல்லதோ கூடாதோ ஒரு விடுவோம் கண்டு போட்டு அந்த ஒரு உற்சாகத்தை தந்தவர் எங்கள் ராஜேஷ் கண்ணன் இருக்கிற அவர்கள் வந்து அந்த அந்த விழாவில் முதல் விழாவுக்கு வந்து என்னை அந்த சிறப்பித்திருந்தார். அதே போல் குமரன் சார் என்னென்னு சொன்னால், குமரன் சார் வந்து அவர் நான் நினைக்கிறேன் என்னை விட வயதில் இளமையாக இருப்பார் நான் நினைக்கின்றேன். ஆனால் எனக்கு அவர் மிக சிறந்த ஒரு குரு. நான் அவரிடம் தமிழ் படித்திருக்கின்றேன். அதில் வந்து அவர் அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பை தான் அவர் எனக்கு அங்கே முக்கியமாக எங்களுக்கு அவரும் பத்மநாபன் சார் தான் எங்களுக்கு அங்கே அந்த கவிதை அந்த மொழிபெயர்ப்பை பற்றி படிப்பித்தார். அப்போ குமரன் சாரில் எனக்கு என்ன பிடித்ததுன்னு சொன்னால், அந்த மொழிபெயர்ப்பில் சில கவிதைகளை தந்துட்டு மொழிபெயர்க்க சொல்லியிருக்கல அங்கே எங்களிடம் இருந்த மாணவர்கள் சக மாணவர்கள் அதை மொழிபெயர்த்து கொடுப்பார்கள். சில வேர்ட்ஸ்களுக்கு நாங்கள் அவருடைய அர்த்தம் கேட்டால் நாங்கள் அதை வைத்து கொண்டு எங்களுக்கு தெரிந்த வேர்ட்ஸை சொல்லி மொழிபெயர்த்து கொடுப்பேன். என்னுடைய இதை 3-4 தடவை தவிர்த்து விடுவார். இல்லை எழுதுன்னு சொல்லுவார். எனக்கு சில நேரம் கவலையாக இருக்கும், வேறே என்னை இப்படி தவிர்க்கிறார், மற்றவருடைய கவிதை 1-2 எடுத்துக்கொள்ளுகிறார் என்று. ஆனால் அந்த கவிதை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு வருகின்ற போது தான் நான் நினைச்சேன் குமரன் சார் என்ன வடிவ திருத்தி இருக்கிறார் என்று தான் நான் அதை நினைப்பேன். அந்த கவிதைகள் ஒரு 5 கவிதைகள் அந்த நீங்களங்கள் மொழிபெயர்ப்பு செய்த அந்த 5 கவிதைகளும் என்னிடம் இருக்கின்றன. அந்த அந்த அதாவது இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லியே நான் அந்த மொழியை வந்து சோப்பாவுடைய மொழியை தான் பயன்படுத்தி கொடுக்க அந்த மொழியை தான் அது சரியான பாடுபொருள் இன்னும் தெரியல. ஆனால் அந்த அப்படி ஒரு உந்துதலை தந்தவர் குமரன் அவர்கள். மற்றது என்னுடைய சிறுகதை எடுத்துக்கொண்டால் குமரன் ஒரு பாத்திரம் பேர் என்ன சார் அப்படி தானே குமரன் அவரும் சரியான சந்தோஷம் என்றால் குமரன் ஒரு பாத்திரம் வந்தால் அது மிக ஒரு நல்ல பாத்திரமாக தான் இருக்கு. அதால எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு நிலை இருந்தது. மற்றது வன்னியூர் செந்தூரனை பொறுத்தமட்டில் அவர் வந்து ஒரு மருத்துவ பீட மாணவனாக வர வேண்டியவர். அவருடைய அப்பா வந்து நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரனுடைய ஆரம்ப கால உறுப்பினர் நினைக்கிறேன். நான் அவருடைய பேச்சை கேட்டால் விளங்கி இருக்கும். அவர் திருமணம் செய்து ஒரு 3-4 இதாக இருக்குது. அந்த விடுதலை புலிகள் இதோடு சேர்ந்து அவர் அந்த ஒரு குரூப்போடைய அவர் காணா போயிட்டார். அப்படி தான் காணா போன அதுக்கெல்லாம் இருக்கிறார். அவர் ஒரு மூத்த தளபதிகள். அந்த இது இவர் சொல்லி அங்கதியாக சொல்லுவார்கள் அவரான் இவரன் அச்சோட்டாக இருக்கிறார். இவர் கேம்பஸ் கிடைத்து பயோ சயின்ஸ் கிடைத்து கிழக்கு பல்கலைக்கழகம் போயிருக்கிறார். அங்கே அந்த ரேங்கிங்கில் வந்து ஒரு பிரபல்யமான இவர்கிட்ட பேர் அடிபடுது. அப்போ அங்கே போனால் சொல்லுவது எங்களுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் பிரபாகரன்னா சொல்லுவார். அந்த அளவுக்கு அடிபடும். புறதான் தெரியும் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்படி தான் சொல்லணும். பிரபாகரன் சொல்லக்கூடாது. அவர் தனி மனித ஒரு கல்ல ஒரு சமூகத்தினுடைய அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம். அப்போ இப்படி வருகின்ற போது இவருக்கு அந்த கருணாமான் பிள்ளையான் போன்றவர்களால் பல அச்சுறுத்தல்கள் வந்தது. அதில் வந்து பிறகு அவர் தண்ணி அதில் சுதாரித்து கொண்டு பிறகு அவர் லோ செய்து இன்றைக்கு ஒரு லோயராக மிகச்சிறந்த லோயராக இருக்கிறார். மற்றது சின்ன வயதிலே இருந்து அவர் தன்னுடைய ஆவணங்களை பயன்படுத்தி கௌரவ கலாநிதி பட்டத்தை பெற்ற ஒருவர். நான் நினைக்கிறேன் கனடா யூனிவர்சிட்டியில் கிடையாது. நான் இவரை சொல்றது ஈழத்து சீமானன் தான் பேசுவான். சீமானன் நான் பேச கேட்கின்ற உணர்வுகள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவருடைய பேச்சு இருக்கு. இவருக்கு டைம் காணாது, அப்படித்தான் அவர் பேசுவார். சீமான ஒத்ததாக தான் இருப்பார். மற்றது எங்களுடைய தலைவர் கதிர்வாமலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் நான் 16 வயதிலிருந்து அவர் வீடுகளில் பழைய அண்ணாவுடன் படித்தவர். அந்த அவர் வீட்டை போனால் ஒரு வெளியில் ஒரு ரூம் இருக்கும், ஹோலோடு இருக்கும். அந்த இதில் போனால் முழுக்க புத்தகங்களாக இருக்கும். அம்மனக்கா தான் கூட வாசிக்கிற இவரும் வாசிப்பார். சினிமா தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்தியன் புக்ஸ் தான் நிறைய இருக்கும். இவரிடம் சினிமா பற்றிய எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை உடனே சொல்லுவார். அப்போ அந்த கூகுள் அந்த சிஸ்டமே இல்லை. அதனால் இவரை கொற்றாவதில் இவரையும் எங்களுடைய காந்தன் உமாகாந்தன் சினிமாத்துறை அமைச்சர்கள்னு சொல்லுவார்கள் அங்கே. அப்படி ஒரு அதனால தான் அவரை தலைவராக நான் கூட நான் அவரோட குடிப்பிறக்கவில்லை. அவர் ரன்னர் மாதிரி தான் நான் அன்றையிலிருந்து இன்று வரை பழகுகின்றேன். அந்த அவர் தங்கம்மா இருந்தாலும் சரி, அம்மனக்கா இருந்தாலும் குட்டியக்கா இருந்தாலும் சரி, ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் நான் இன்று வரைக்கும் பழகி கண்டு வருகிறேன். எனக்கு அவரை அந்த தலைமை தாங்க விட்டது மிக சந்தோஷம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வீரகுமார் ஆசிரியரை பொறுத்த மட்டில் வந்து நான் அவரோட பழகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், ஜாத்தியும் கதை கதைக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் சினிமா கதை தான் கதைப்பேன். ஒரு பிரச்சனை வராது. இப்போ அந்த படி நாங்கள் காதலிக்கிறான், இந்த பட்டை இங்கே பிரச்சனையாக வேண்டாம், அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. இவரோட கதைச்சால் இந்த பிரச்சனை. அதே மாதிரி சுபாரன் சாரோட இருந்தாலும் ஒரு ஆக்டிவான கதையில் இல்லை ஐடி கதையெல்லாம் கதைப்பேன். சுபாரன் சார் இருக்கிறார். நாங்கள் சின்னல இருந்து அவர் சின்னல கேட்க சுபாரன் சார் எனக்கு கணிதம் தான் கதைப்பேன். அடிக்கடி ஐக்யூவில் இருந்துட்டா கேட்பேன், நானும் கேட்பேன். அதில் ஒரு நன்மை இருந்தது என்னென்னு சொன்னால் பிரச்சனை வராது. ஆற்றையும் கதையை நாங்கள்
கதைக்க தேவையில்லை. அப்போ அந்த வகையில் நான் இவர் அதில் அந்த கமலஹாசன் இவர் கமல் வெறியன், அந்த இசைஞானி வரையும் இவர் கமல் வெறியன் என்ன இவர் சொல்றது. பல்கலைக்கழகத்தில் ரேங்கிங் கொடுக்கின்ற போது கருத்த கமல் என்ன இவரை அங்கே கூப்பிடுவார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறேன்னு சொன்னால், எனக்கு கல்வி கற்று தந்த ஆசான்கள் இங்கே இருக்கின்றார்கள், என்னோட கல்வி கற்றவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், என்னிடம் கல்வி கற்றவர் இருக்கின்றார்கள் என்று நினைக்கைகளில் உண்மையிலே ஒரு பிரமாண்டமான ஒரு பிரமிப்பு எனக்கு வந்து சேருகின்றது. நிச்சயமாக இன்னும் இந்த இசை தொடர்பான படைப்புகளை செய்வேன் என்று கூறி நிறைய சொல்லலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும், முக்கியமாக இங்கே அன்பழகி எங்கிருந்து மன்னாலிருந்து வந்திருக்கின்றார், செந்தூரன் வந்து முல்லைத்தீவில் இருந்து வந்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் பெரிய பெரியவர்கள் வந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் நான் ஒட்டுமொத்தமாக நன்றி கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.